அனைவருக்கும் வணக்கம். ஒரு நாள் வீட்டில் நடிகர் திலகம் சோர்வாக அமர்ந்திருந்தார். அந்த நேரம் இயக்குனர் பீம்சிங் வந்தார். ஒரு மாறுதலுக்காக சிவாஜியை திருப்பதிக்கு அழைத்து போனார் பீம்சிங். அதிகாலையில் சாமியின் விஸ்வரூப தரிசனம் முடிந்து திரும்பினார்கள். ஆனால் அது வழியிலேயே விஸ்வரூபமாகிவிட்டது. அன்று காலை தினத்தந்தி நாளிதழில் நாத்திக கணேசன் நாத்திகனாக மாறினார் என்று தலைப்பிட்டு செய்தி வெளியிட்டது. அவ்வளவுதான். தமிழ்நாடே பரபரப்பில் மூழ்கியது. இது போதாது என்று அப்போது திமுகவில் இருந்த கவியரசு கண்ணதாசனும் சிவாஜியின் திடீர் மாற்றத்தை பொறுக்க முடியாமல் தன்னுடைய தென்றல் பத்திரிகையில் சிவாஜியை தாக்கி எழுதினார். அதன் விளைவு கண்ணதாசனுக்கே பாதிப்பாக அமைந்தது. சிவாஜியின் படங்களுக்கு பாடல் எழுத கண்ணதாசனுக்கு வாய்ப்பு குறைந்தது. கண்ணதாசனின் சொல் தாக்குதலால் சிவாஜி சங்கடப்பட்டாரே தவிர கண்ணதாசனுக்கு பாட்டு எழுத வாய்ப்பு கொடுக்க கூடாது என யாரிடமும் அவர் கூறவில்லை. பின்னர் திறமை உள்ள நல்ல எதிரியை அதிகம் மதிக்கிறான் என்பது போல சிவாஜியும் அவர் நண்பர்களும் கண்ணதாசனை மதித்தார்கள். தாங்கள் எடுக்க இருந்த படங்களுக்கு கண்ணதாசன் பாட்டு எழுத வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். சிவாஜியின் தம்பி சண்முகமும் முத்துமாணிக்கம் என்பவரும் கண்ணதாசனை சந்தித்து கேட்டார்கள். கண்ணதாசனும் பாடல் எழுத ஒப்புக்கொண்டார். நம்மை மதிக்காத நண்பனை விட மதிக்கிற எதிரியே சிறந்த நண்பன் என்றபடி அவர்களை நல்ல நண்பர்களாக மதிக்க தொடங்கினார் கவியரசர் கண்ணதாசன். பீம்சிங் இயக்கை 1959 வெளிவந்து வெள்ளி விழா கண்ட சிவாஜி நடித்த பாகப்பிரிவினை படத்தில் கண்ணதாசன் எழுதிய தாளையாம் பூமுடிச்சி, தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும், ஏன் பிறந்தாய் மகனே, தேரோடும் எங்கள் போன்ற பாடல்கள் தேனில் தோய்த்த முக்கணிகளில் குவியலாக அமைந்தன. அதன் பிறகு சிவாஜியை வைத்து படம் எடுத்தவர்களின் பார்வை மீண்டும் கண்ணதாசன் பக்கம் திரும்பியது. பாகப்பிரிவினை படத்துக்கு பின் 1961 வெளியான பீம்சிங்கின் மற்றொரு படைப்பான பாசமலர் படத்தில் இடம்பெற்ற கண்ணதாசன் எழுதிய ஒரு சிறந்த பாடலை கேட்ட சிவாஜி வியப்பில் மூழ்கினார். கவிஞன் என்றால் நீதாண்டா பிறவி கவிஞன் என்று உற்சாக வார்த்தைகளை கொட்டியதோடு பாசமலராகவே கண்ணதாசனை இறுக கட்டி தழுவினார். அது மட்டுமா, அன்று இரவே கண்ணதாசனுக்கு விருந்தும் கொடுத்து அசத்தினார். அந்த விருந்து முடிந்ததும் சிவாஜி கண்ணதாசன் இடையேயான பகையும் மறந்தது. தன்னை மறந்து நடிகர் திலகம் அவர்கள் பாராட்டிய அந்த பாடல் இதுதான். மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே, நதியில் விளையாடி கொடியின் தலை சீவி நடந்த இளந்தென்றலே, வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.